வணக்கம். கதையோடு உறவாடு. இந்திரா சௌந்தரராஜனின் காற்றாய் மாறிவிடு எபிசோட் 9. சேனலுக்கு வர புதியவர்களுக்காக முன்கதை சுருக்கம். குமரவேலும் கருணாகரவர்மனும் கல்லூரி நண்பர்கள். கருணாகரவர்மன் யானைமலை அரச குடும்பத்தைச் சேர்ந்தவன். கருணாகரவர்மனோட திருமணத்திற்காக குமரவேல் அரண்மனைக்கு போகிறான். அப்போ கருணாகரவர்மன் காட்டிலேயே தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு காட்டில் குமரவேலை தேடுறதுக்காண்டி போகிறான். குமரவேலுக்கு சித்தருடைய புத்தகம் ஒன்று வழிகாட்டுது. கருணாகரவர்மன் அஷ்டசித்துக்களை கற்றுக்கிறதுக்காக திருமணத்தை வேண்டான்னு சொல்கிறான். குமரவேலுக்கு சித்தர் புத்தகம் கிடைச்சதுல இருந்து காட்டில் நண்பன் சந்திச்சது வரைக்கும் ஏகப்பட்ட ஆச்சரியங்கள், அமானுஷ்யங்கள். இதுக்கு முன்னாடி இருக்கிற கதையை தெரிஞ்சுக்க பிளேலிஸ்ட்ல எபிசோட்ல பாருங்க. அடுத்தது எபிசோட் 9. கருணாகரவர்மன் அரண்மனைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி குமரவேலை இன்னொரு துறவியோட அனுப்பி வைக்கிறான். குமரவேல் தன்னுடைய புத்தகம் காணவில்லை அப்படின்னு சொன்னதுனால கடந்த காலத்துக்குள்ள அந்த துறவி அவனை கூட்டிட்டு போறதா சொல்றாரு. அதை கேட்ட அவனுக்கு ஏகப்பட்ட ஆச்சரியங்கள். கடந்த காலத்துக்குள்ள ஒருத்தரால போக முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவர் அவனை பக்கத்துல கூப்பிட்டு நிறுத்தி வைக்கிறாரு. இன்னைக்கு சப்தமி திதியில 12 நாழிகை கழிந்த நிலையில கால ஓட்டத்தோட போய்கிட்டு இருக்க நாம கால ஓட்டத்தோட வேகத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப கடந்த காலத்துக்குள்ள போறோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு சில நாழிகைக்கு பின்னாடி போக போறோம். அந்த நாழிகையில தான் நீ இந்த ஏரிக்கரைக்கு வந்து கரையில இந்த பேக்கை ஒளிச்சு வச்சிருக்கணும், சரிதானே அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, நீங்க நாழிகைன்னு சொல்றீங்க, நான் அதை 1 மணி நேரம் பின்னாலன்னு சொல்லுவேன். சரி, அந்த நேரத்துக்குள்ள போவோமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கடந்து போன நேரத்துக்குள்ள போறதா? ஏன் முடியாதா? போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா சொல்லு. கேட்ட மறு வினாடியே அவர் பக்கத்துல நின்றுட்டு இருந்தவனுக்கு திடீர்னு பரபரன்னு ஏதோ செஞ்ச மாதிரி இருந்தது. திடீர்னு பக்கத்துல இருந்த துறவி காணாம போய் அவன் தன்னோட தோல்ல ஹேண்ட்பேக்கோட குமரகுரு மட்டும் தனியா நின்றுட்டு இருந்தான் ஏரிக்கரையில. ஆனா மனநிலையில ஏகப்பட்ட மாறுதல்கள். எப்படி நான் இங்க வந்தேன் அப்படின்ற கேள்வி. அதே சமயம் ஆமாம், முதுகு பாறை நோக்கி வேகமா போனோம், அதன் மேல ஏறி நின்று ஓம்னு சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கு தயாரான மாதிரி பேக்கை புதர்ல வச்சுட்டு அங்க பார்க்கும்போது அங்க 2 கீரி பிள்ளைங்க சீறி வேகமா ஓடிக்கிட்டு இருந்தது. குமரவேல் திரும்பி நடந்து ஏரியில இறங்குறான். ஒவ்வொரு அடியா நடந்து முழுவதுமா மூழ்கிய நிலையில நீந்தி ஆம முதுகு பாறையை நோக்கி நெருங்குறான். அப்புறம் அந்த பாறையினுடைய மேலே ஏறி ஓம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்கிருந்து அவன் அப்படியே திரும்பி பார்க்கும்போது கரையில காக்காச்சாமி அவனோட பேக்கை வெளியே எடுத்து குடைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கச்சிதமா அந்த புத்தகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பேக் அப்படியே புதர்லயே போட்டுட்டு கிளம்பி போயிருச்சு. பார்த்துக்கிட்டே நின்னவனுக்கு எதிர்த்து கத்தணுன்னோ பேசணுன்னோ கொஞ்சம் கூட தோணல. தொடர்ந்து உடம்புக்குள்ள ஒரே பரபரப்பு. குமரவேல் அந்த புதருக்கு பக்கத்துல இருக்கிற சிதம்பரம் அப்படின்ற சாமியோட நின்னுக்கிட்டு இருக்கிறது மறுபடியும் ஞாபகம் வந்துருச்சு. திரும்பி பார்க்கறான். அவர் நின்றுட்டு இருக்காரு. என்ன, அந்த காக்காச்சாமி எடுத்ததை பாத்தியா? பார்த்தேன், இப்போ கொஞ்சம் முந்தி தான் நான் பார்த்தேன். ஆனா நான் இப்ப பார்த்தது கடந்த காலத்துல நடந்த சம்பவத்தையா? அதுலயும் சந்தேகமா? அது எப்படி ஒரு சம்பவம் 2 முறை நடக்க முடியும்? அது நடந்தது ஒரே ஒரு தடவை தான். அந்த ஒரு முறை காலத்துல பதிவாயிருச்சு. அதைத்தான் நீ சினிமா படம் பார்க்கறது மாதிரி திரும்பி போய் பார்த்துட்டு வந்த. காலத்துல திரும்பி போறதுன்றது எப்படி சாத்தியம்? போயிட்டு வந்து கேள்வி கேட்டா எப்படி நண்பா? குழப்புறீங்க ஐயா. இப்படியும் பின்னையும் முன்னையும் போக முடியுமா? நான் என் அம்மா வயிற்றுல பிறக்கிறதுக்கு முந்தி எங்க இருந்தேன், எப்படி இருந்தேன்னு கூட தெரிஞ்சுக்க முடியுமா என்ன? முடியும் நண்பா, தாராளமா முயற்சி செய். எவ்வளவு ஆண்டு நம்மளால முன்னோக்கி பயணம் செய்ய முடியுமோ அதே அளவுக்கு பின்னோக்கியும் பயணம் செய்ய முடியும். காலத்தோட பயணம் செய்யதான் முடியும். அதை எதிர்த்து முன்னும் பின்னும் எப்படி போக முடியும் நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்விதான் கேட்குற. இப்படி கேட்டதுனால தான் நான் விடையை கண்டுபிடிச்சு இப்போ முன்னும் பின்னும் போகக்கூடிய பயணத்தை மேற்கொள்றேன். அதே மாதிரி நீயும் உன்னை கேளு, விடை கிடைக்கும். விடையெல்லாம் கிடைக்காது, குழப்பம்தான் மிஞ்சும். ஒன்றுமே புரியல, மீறி கேள்வி கேட்டால் காலத்துக்கு லாஜிக் கிடையாது, அது இதுன்னு எதையாவது சொல்லி என் வாயை அடைச்சிடுவீங்க. சரி சரி, நேரமாகுது. உன்னை அரண்மனையில் விட வேணும் இல்லையா? ஆமாம், பெரிய கலெக்டர் நீங்கள். ஆயிரக்கணக்கான பேருக்கு கையெழுத்து போடணும் பாருங்க. என்ன நண்பா, கலெக்டர் தான் கால நேரத்தை போனான்னு நினைக்கணுமா? நான் நினைக்கக்கூடாதா? இல்லை, தெரியாம தான் கேட்குறேன். அந்த மலைக்காட்டில் அப்படி என்ன வேலை இருக்குது உங்களுக்கு? அதை சொல்கிறது பெருசு இல்லை, ஆனால் உனக்கு தான் புரியாது.
உண்மைதான், இவ்வளோ நேரம் எவ்வளவோ பேசுனீங்க, எதுவும் தான் புரியலையே. ஆச்சரியம்தான் நண்பா. பிரசன்ன ஜாலம் யாருக்குமே கிடைக்காத ஒரு புத்தகம். அப்படிப்பட்ட புத்தகம் உன் கையில் கிடைச்சும் அதை பயன்படுத்த தெரியாமல் ஒரு பேதையாவே நீ இருந்துட்ட. நீ சராசரி மனுஷனா வாழ்ந்து சுகதுர்க்க கர்மங்கள் நிறைய கழிக்க வேண்டியிருக்கு. அதனால தான் உன்னதமான விஷயம் உனக்கு நடந்ததும் அதை உன்னதம் இல்லை, அது ஏதோ மாயாஜாலம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, முட்டாள்தனம்னு சொல்லி தவிர்த்துக்கிட்டு இருக்க. முதல்ல இந்த மாதிரி செயற்கையா தூய தமிழில் பேசுகிறத விடுங்க. எனக்கு எரிச்சலாக இருக்குது. சாதாரணமாக பேசினா என்ன? சரி, நான் இனிமேல் பேசவே இல்லை, போதுமா? அதை செய்யுங்க. ஆமாம், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? கருணாகரவர்மனோட ஜமீன் அரண்மனைக்கு. அதுக்கு இப்படி நடந்து போனால் எப்போ போய் சேர்றது? அதோ வந்து விட்டதே. அந்த மனுஷன் கையை நீட்டி காட்ட எதிரில் ஜமீன் மாளிகை தெரிஞ்சது. அந்த மாளிகைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளே தான் அவங்க நின்றுட்டுருக்காங்க அப்படின்றது அவனுக்கு அப்போ தான் புரிஞ்சுது. என்ன அதிசயம், 2 நிமிஷம் கூட நடந்த மாதிரி தெரியல. ஆனால் அதுக்குள்ளே ஜமீன் மாளிகைக்கே வந்து சேர்ந்துட்டுமே, எப்படி? நான் தான் முன்பே சொன்னேனே, ஒரு சித்தனுடன் கூட இருந்தா உன் வரையில் நம்ப முடியாதது நடக்கும்னு. நீ சொல்கிறதையும் யாரும் நம்ப மாட்டாங்க. உண்மைதான், முதல்ல கோர்வையாக நான் எல்லா விஷயத்தையும் சொல்வேனான்னே தெரியலையே. அவ்வளோ குழப்பமாக இருக்குது. உங்கள் பேச்சு விளக்கம் அதை விட என்னை குழப்புது. அதுதான் எங்களுக்கும் நல்லது. சரி நண்பா, நான் வருகிறேன். ஒரு நிமிஷம். என்ன? எப்படி என்னை இவ்வளோ சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்தீங்க? ஏதோ ஒரு விமானத்தில் ஏறி இறங்கினா கூட இந்த வேகம் சாத்தியம் இல்லையே. எப்படி என்றால்? தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை மட்டுமாவது புரிகிற மாதிரி சொல்லக்கூடாதா? சொல்கிறேன். எனக்கு நேரடியாக எப்படி சொல்வது அப்படின்னு தான் தெரியல. ஓ, இதில் நேரடியாக எதிரடையான்லாம் இருக்கா என்ன? சரி, எனக்கு தெரிந்த விதத்தில் சொல்கிறேன், புரிந்து கொள்ள முடியுதான்னு பாரு. சொல்லுங்க. இங்கேயும் சரி, கானகத்துலேயும் சரி, வேற எங்கேயும் சரி, நிலப்பரப்பில் தான் தங்கு தடைகள் மேடு பள்ளங்கள். ஆனால் ஆகாயம் அப்படின்றது எல்லா இடத்துலையும் ஒன்று தான் இல்லையா? ஆமாம், அந்த ஆகாயத்தில் நாம் காற்றாய் மாறினால் தீர்ந்தது பிரச்சனை. காற்றாய் மாறுவதா? எப்படி? ஒன்றை தெரிந்து கொள் நண்பா. காற்றாத்தான் முன்பு இருந்த ஒரு மனித கருவில் நுழைய போய் இந்த மனித உடம்பு உனக்கு கிடைச்சிச்சு. அப்படின்னா காற்றால தான் உயிர் வாழ்ந்த. காற்று ஒரு நாளைக்கு நின்றுட்டா இறந்துட்டதா சொல்லிடுறோம். காற்று தான் எல்லாமே. காற்று தான் நீரை தனக்குள்ள வச்சிருக்கு. காற்று தான் நெருப்பை தனக்குள்ள வச்சிருக்கு. காற்று தான் அந்த நெருப்பையும் நீரையும் கொண்டு கல்லையும் மண்ணையும் உருவாக்குது. அதை நிலமா மாத்துது. கண்ணுக்கு தெரியாதபடி அது பரவி கிடக்கிற விதம்தான் ஆகாயம். காற்று தான் எல்லாமே. அவரோட விளக்கத்தை கேட்டு குமரவேலுக்கு தலையை சுத்துது. போதும் போதும், நான் உங்ககிட்ட கேட்டது தப்பு தான், என்னை விட்டுருங்க. எப்படி வந்தோம்னா, ஒரு வரியில் பறந்து வந்தோம்னா, பாஞ்சு வந்தோம்னான்னு சொன்னாலே தேவலை போல இருக்கு. அதை விட்டுட்டு காத்தா மாறின்னு ஆரம்பிச்சு போதும் சாமி போதும். சரி, புரியும்படியாகவே சொல்கிறேன். காற்றாய் மாறி பறந்து வந்தோம். எங்க பறந்த மாதிரியே தெரியலையே. அது தெரியாது, இந்த உடம்புக்கு அந்த வேகத்தை உணர சக்தி கிடையாது. சரி போதும், ஆழ விடுங்க. நல்லது நண்பா, நான் வருகிறேன். ஒரு நிமிஷம், நான் உங்களை பார்க்க விரும்பினா எப்படி சந்திக்கிறது? நீ விரும்ப மாட்டாய். இல்லை விரும்பினேன்னே வச்சுக்காங்களே. இல்லை, நீ விரும்ப மாட்டாய். உன்னால் விரும்பவும் முடியாது. ஒருவேளை விரும்பினா இப்பொழுது என் குருநாதரை நினைத்து கூப்பிடு. அவர் வந்து அழைத்து செல்வார். அவரை கூப்பிடுறதா? எங்கே நின்று எப்படி கூப்பிடுறது? கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டு போங்க. மனத்துக்குள் நினைத்தாலே போதும். அது எப்படி? குமரவேல் தொட்டு தொட்டு கேள்வியாக கேட்டது அந்த மனிதரை கோவப்படுத்தியிருக்கணும். அவனையே உத்து பார்த்தாரு. பார்வையாது அவனோட மனதை அப்படியே ஊடுருவிச்சு. அவனும் அப்படியே ஒடுங்கி போனான். பார்த்துக்கிட்டே இருந்தவன் அப்படியே கொஞ்சம் வினாடிகள் எதுவுமே தெரியாமல் நின்னான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மயங்கவும் ஆரம்பிச்சிட்டான். தூங்கு நண்பா, தூங்கு, ஆழ்ந்து தூங்கு. உலகை பற்றிய புதிர்கள் ஒன்வரையில் புரியாத புதிர்களாகவே இருக்கட்டும். நீ அனுபவித்து முடிக்க வேண்டிய கர்மங்கள் தீரும்போது தன்னால் ஞான ஒளி உன்னுள் தோன்றும். அதன் பின் அது உனக்கு வழிகாட்டும். அப்பொழுது இப்படி கேள்விகள் கேட்டு விடையை பெற வேண்டிய அவசியமே உனக்கு இருக்காது. எல்லா விடைகளும் தானாய் புரியும். வாழ்க்கை புதிர்களுக்கு விடை வெளியே ஒருவர் சொல்லும் பதிலில் இல்லை. அது உன்னில் ஒழிந்திருக்கிறது. அதுவாய் ஒரு நாள் மௌனமாய் வெளிப்படும் வரை பொறுத்திரு. அவன் தூங்குறதையே பார்த்தபடி தலைக்குள்ளான அதிகபட்சமான எண்ணங்களோட விலகி நடந்தாரு. சில அடிகள் தான். அதுக்கப்புறம் அப்படியே காத்துல கரைஞ்சும் மறைஞ்சும் போயிட்டாரு. குமரவேல் கண் திறந்து பார்த்தப்போ ஜமீனோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறது தெரிஞ்சிச்சு. பக்கத்துலேயே அவனோட பேக்கும் இருந்துச்சு. எழுந்து வெளியே வந்து பார்க்குறான். நிசப்தமான சூழ்நிலையில ஜமீன். தோட்டக்கார ஒருத்தன் களி கொத்தினபடியே இருந்தான்.
குமரவேல் பார்க்குறத பார்க்காதவனா களை குத்திக்கி போட்டுட்டு பக்கத்தில் வந்தான். நான் எப்படி இங்க? இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. ஆமாம், நீங்கள் மயங்கி விழ இந்த தோட்டம் தான் கிடச்சதா? நான் மயங்கி விழுந்தேனா? பின்ன தூங்கிட்டு இருந்தீங்களோ? தோட்டக்காரன் ஒரு மாதிரி தோனியில் கேட்டான். குமரவேல் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டான். நல்ல பாம்பு சாரையும் பிறண்டுக்கிட்டு தெரிகிற தோட்டம் இது. போகட்டும்னு தூக்கி கட்டடத்துக்குள்ளே போட்டேன். எம்புட்டு தான் உசுப்புறது? எந்திரிச்சா தானே. ஃபுல்லாக தண்ணி அடித்தாலே இப்படி தான். பாரு, கண்ணு முழிச்ச பிறகு இன்னும் தெரியாதத. அவன் பேசினதுலேருந்து ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. அவன் உதவி செஞ்சுருக்கான். ஆனால் தான் எப்படி அங்கே வந்தோம் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் கூட ஞாபகத்துக்கே வரல. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாலும் ஒரு இருட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சே தவிர எதுவுமே அவனுக்கு ஞாபகத்துக்கு வரல. ஆமாம், கல்யாணத்துக்கு வந்தீங்களோ? இல்லை. ஆமாம். இன்னும் போதை தெரியலையா? இல்லை, போதையெல்லாம் இல்லை. எந்த ஊர்? ஊர் ஊர் சரி சரி, இன்னும் நீ தெரியலேன்னு நல்லா தெரியுது. அப்படியே போடி நடைய புறப்படு. குமரவேலும் அதுக்கப்புறம் பதில் பேசலை. பேசவும் முடியலை. நடக்க ஆரம்பிக்கிறான். ஜமீன் தோட்டம் நல்லா பெருசாக தான் இருந்தது. பெரிய கிணறு ஒன்று, பம்பு செட்டு மோட்டார் ஓட்டத்தோட தண்ணீரை கொட்டியபடி தெரிஞ்சிச்சு. குண்டு மல்லி, கனகாம்பரம், நிறைய பூச்செடிகள். குமரவேல் முகம் கழுவி கொட்டா தேவலை அப்படின்னு அவனுக்கு தோணுது. உடனே மோட்ரு தண்ணிக்கு பக்கத்தில் போயிட்டு அந்த தொட்டி பக்கத்தில் போகிறான். குபு குபுன்னு நீர் பாய்ச்சலோட கண்ணாடி உருண்டை மாதிரி குமிழ்களோட ரொம்ப அழகாக தண்ணி வருது. அந்த பேக் ஒரு முனையில் வச்சுட்டு தண்ணி ஓட்டத்தில் காலை வச்சு சிலீர் அப்படின்ற ஒரு உணர்வுக்கு உள்ளாகும் போது தான் அவனுக்கு இந்த உலகத்துக்கே திரும்பி வந்த மாதிரி இருந்தது. அப்படியே எடுத்து அவனோட கை நிறைய தண்ணியை எடுத்து அதை முகத்தில் தெளிச்சுக்கிட்டான். புதுசாக ஒரு தெம்பு உடம்புல வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே காட்டில் வன இலாக்கா ஜீப்லேருந்து இறங்குனது ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறான். அவனால் யோசிக்கவே முடியலை. ரொம்ப யோசிச்சதுனால தலையே வலிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. பேப்பரில் எழுதினதை ரப்பர் வச்சு அழிச்ச மாதிரி அதுக்கப்புறம் நடந்தது எதையுமே அவனுக்கு ஞாபகமே இல்லை. துண்டு துண்டாக ஏரிக்கரை, ஆமமுதுகுப்பாறை, குகை பிரவேசம், கார்த்திகை பெண்கள் பொய்கை, கருணாகரவர்மனை பார்த்தது அப்படின்னெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் மெதுவாக நினைவில் வருது. கூடவே அதெல்லாம் நிஜமாக நடந்ததுன்னு கூடிய அனுபவமா, இல்லை ஒருவேளை தூங்கி எந்திரிச்சு கனவு கண்டுட்டோமோ அப்படின்ற மாதிரியான கேள்வியும் அவனுக்கு சேர்ந்தே வந்தது. தலையை ஆட்டிக்கிட்டு ஐயோ குழப்பமாக இருக்கே அப்படின்ற மாதிரியே அவன் அங்கேருந்து நடந்து போகிறான். அப்படி போனவனை புதுசாக வர்ற ஒரு கொலுசு சத்தம் தடுத்து நிறுத்துது. திரும்பி பார்க்குறான். கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு பெண் நடந்துட்டுருக்கா. நடுவில் பூச்செடிகள் பூதாகரமாக வளர்ந்து குமரவேலை அவள் பாத்திராதபடி மறைச்சிட்டு இருந்தது. பார்க்க ரொம்ப அழகோட பளிச்சுன்னு பட்டு புடவையோட தெரிஞ்ச அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அவள் ரொம்ப மெதுவாக நடந்து கிணத்து விளிம்புக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டான். எதுக்கு அங்கே நிற்கிறா அப்படின்னு குமரவேல் யோசிக்கிறான். அவன் யோசிச்சு முடிகிறதுக்குள்ளேயும் அவன் கிணத்துக்குள்ளே வேகமாக குதிச்சே விட்டா. அடக்கடவுளே, தற்கொலையா? குமரவேல் வேகமாக கிணத்துக்குள்ளே பாயிறான். அந்த பொண்ணு ரொம்ப நேரம் மூச்சு திணறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணை காப்பாற்றி மேலே கூட்டிகிட்டு வர்றான். அவன்கிட்ட இருந்து எப்படியாவது வெளியேறிடணும் அப்படின்னு சொல்லி அவள் திமிர்றா. ஆனால் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்ன இது பைத்தியக்காரத்தனம், நல்ல வேலை நான் பார்த்தேன், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் திமிரலை பொருட்படுத்தாமல் அப்படியே அவளை இழுத்துட்டு போய் ஒரு கல் படியில் உட்கார வைக்கிறான். அவள் அவனை எரிக்கிற மாதிரி பார்க்குறா. கோபமா? நீ நிலாங்கிற நித்தியமாலினி தானே? நீங்கள்? நான் கருணாகரவர்மனோட கிளாஸ்மேட். அவன் காணாமல் போயிட்டான். அதனால கல்யாணம் நின்றுடுச்சு. உன் வரையில் 2வது கல்யாணம் இது. இதுவும் நின்றுட்ட வேதனையில் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டியா? என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் கல்யாண பத்திரிக்கையில் உன் ஃபோட்டோ போட்டிருந்ததே. நல்ல ஞாபக சக்தி தான். ஆனால் என் வேதனையை புரிஞ்சுக்கிற சக்தி தான் யாருக்கும் இல்லை. என்ன வேதனை? கல்யாணம் தடைப்படுறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயந்தான். அதை நல்லதுக்குன்னு நினச்சி எடுத்துக்க தெரியணும். உலகத்தில் ரொம்ப சுலபமான வேலை என்ன தெரியுமா? அவள் சம்மந்தமே இல்லாமல் பதில் கேள்வி கேட்குறது மாதிரி தோணுச்சு குமரவேலுக்கு. என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இப்படி அட்வைஸ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கும் அது வாஸ்தவம் தான் தோணுச்சு. சரி, இப்போ என்ன செய்யலான்ற? சாகிறது தான் உன்னோட முடிவா? உயிரோட இருந்து ராசி இல்லாதவன்ற பேச்சை கேட்டு தினமும் செத்து பழைக்கிறத விட ஒரேடியாக செத்து போயிடுறது எவ்வளவோ நல்லது. உன்னை யார் அப்படி சொன்னாங்க? என் அப்பா அம்மாவே அப்படி சொல்லிட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அவங்க கோபத்தில் சொல்லியிருக்கலாம். வா போவோம், நானே அவங்கக்கிட்ட கேட்குறேன். இல்லை, இனி அவங்க முகத்தில் முழிக்கிறது இல்லைங்கிற எண்ணத்தோடு தான் வந்தேன்.
ஒன்று சாகணும், இல்லை வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்ட வழி இல்லாதப்போ சாகிறது தானே ஒரே வழி. ஆமாம், நான் தெரியாமல் தான் கேட்குறேன். கருணாகரவர்மன் இல்லைன்னா வேறு ஆண்களே உலகத்தில் இல்லையா? 1000 ஆண்கள் இருக்கலாம், ஆனால் என் கல்யாண ராசி தெரிஞ்சால் போதும் தலைமறைவாயிடுறாங்க. இன்னைக்கு கூட வச்ச முகூர்த்தத்தில் எப்படியாவது என் கல்யாணத்தை நடத்த ராஜா நாராயணவர்மா எவ்வளோ முயற்சி செஞ்சார் தெரியுமா? இந்த ஜமீனில் வேலை பார்க்குற ஒரு சாதாரண வேலைக்காரன் கூட தாலி கட்ட முன் வரல. ஓ, அதெல்லாம் தான் உன்னை இந்த கிணத்துல நோக்கி தள்ளி விட்டுருச்சா? அவன் மௌனமாக அவனை பார்க்குறா. அவனுக்கு மெல்ல பிரசன்ன விலாசோட வரிகள் ஞாபகத்தில் வருது. மேஷமதை மேவி தொட்ட பாலகா, மோட்சகதி உற்றவரின் ஸ்நேகத்தால் அஷ்டசித்தும் அடைந்திடுவாய். தொட்ட நொடி முதலே கிட்ட வரும் சித்து. சித்துக்கு முன்பாக 10க்குள் ஒரு நாளில் திருமண பந்தம் நீ கொள்வாய். வருபவளும் ஒரு அரசி. பாடல் வரியில் சொல்லப்பட்டது மாதிரி இன்னும் 10 நாள் கூட ஆகல. ஆனால் அதுக்குள்ளே ஒரு பொண்ணு எதிரில் வந்து நின்று வாழ்க்கை தர்றவங்க இல்லையேன்னு அழுகிறாளே. ஒருவேளை இவளுக்கு வாழ்க்கை தர்ற மாதிரி நடந்துருமோ? அந்த வரியெல்லாம் மெய்யாயிருமோ? அவன் நெத்தியை தேய்க்க தொடங்கிட்டான். அவன் மெல்ல நழுவுறா. நில்லு, எங்கே கிளம்பிட்ட? எங்கேயோ போகிறேன். நீங்கள் யார் அதை கேட்க? உன்னை கேள்வி கேட்க? அப்போ எனக்கு ஒரு உறவு வேணும்னு சொல்கிறியா? அவன் மெதுவாக ஒரு அதிர்வோடு அவனை பார்க்குறா. எனக்கு இப்போ தான் காலம் நேரம்னா என்னன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு. சில மணி நேரம் முந்தி தான் ஒரு உபதேசம் கேட்டேன். கால நேரம் எப்படியும் திரும்பும்னு இப்போ அதை பார்க்குறேன். ஏன் வரையில் நீ ஒரு அரசி, ஆனால் அனாதை மாதிரி உன்னை நீயே உணர்ந்து பேசுகிற, அழற. ஏதோ ஒன்று உன்னை இப்படி ஆக்கிடுச்சு. உண்மையில் உன் அழகு செல்வம் இதுக்கு முன்னால் நான் ஒரு தூசி. இருந்தாலும் உன்னோட நிலையை பார்க்குறப்போ நீ என்னை விட தூசி ஆகிட்ட மாதிரி தெரியுது. போகட்டும், விடு. நான் உன்னை சொன்ன அதிர்ச்சி அடைய மாட்டேயே. அவனோட கேள்விக்கு முன்னாடி அவன் ரொம்ப தீர்க்கமாக அவனையே ஊடுருவுற மாதிரி பார்க்குறான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் உன்னை காப்பாற்றுவேன்னு நம்புனா நீ என் கூட வா, இல்லைன்னா. அவளை வெறிச்சபடியே இருந்தான். என்ன, ஏதோ இந்த நிமிஷம் இங்கே நடந்த சம்பவங்களால் உந்தப்பட்டு பேசுகிறேன்னு நினைக்கிறியா? அவள் அப்படியே அவனையே பார்த்துக்கிட்டே இருந்தா. ஒரு வகையில் அது உண்மைனாலும் வேறு சில காரணங்களும் இருக்குது. இப்படி ஒரு சந்திப்பை பற்றி சூசகமாக ஒரு தகவல் எனக்கு முன்னாடியே வந்தது. அது மட்டும் இல்லை, கருணாகரன் இனி உன்னை கல்யாணம் செஞ்சுக்க வாய்ப்பே இல்லைங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவன் இப்போது குமரவேல் கருணாகரவர்மன் பற்றி சொல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் வேண்டான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். ஐம் சாரி, நான் தேவையில்லாமல் எதுதோ பேசிகிட்ருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எனக்கு இந்த ராசி அதிர்ஷ்டம் இதில் எல்லாம் கொஞ்சமும் நம்பிக்கை கிடையாது. அதனால சொல்கிறேன், அப்புறம் உன் இஷ்டம். அவன் சொல்லி முடிச்சுட்டு கிணத்துல குதிச்சுட்டு நடந்து சொட்டிக்கிட்டு இருந்த தலையை ஒரு உதறிட்டு அவளைய பார்த்துட்டு இருந்தான். அவளும் அவனையே பார்த்துட்டு இருந்தா. சரி, இனி ஓ இஷ்டம், நான் வரேன். திரும்ப கிணத்துல மட்டும் போய் குதிச்சிடாத அப்படின்னபடியே அங்கேருந்து நடந்து போயிட்டான். அவன் நின்று அவனையே பார்த்துட்டு இருந்தா. கிட்டத்தட்ட புத்தகத்தில் சொன்ன மாதிரியே ஒரு அரசியை அவன் சந்திச்சிட்டான், அதுவும் மனக்கோலத்தில். இப்போ அவகிட்ட அவன் கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டுட்டான். இனிமே இது கல்யாணத்தில் போய் முடியுமா? அடுத்த வார பதிவில் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நன்றி. கமெண்ட் பண்ணுங்கள்.